அவனுடைய தாய் தவறு செய்தாள் என்று அவனுடைய தந்தை தாயை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் இறக்கும்போது பெண்களை பற்றி கேவலமான எண்ணங்களை அவன் மனதில் விதைத்து செல்கிறார். வளர்ந்த அவன் பெண்களை தொடர்ந்து போய் கொலை செய்கிறான். அந்த சைக்கோ மனிதன் பிடிப்பட்டானா? சுஜாதா அவர்களின் மறக்க முடியாத சிரிப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்பது என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள். மறக்க முடியாத சிரிப்பு. அவனை பார்த்தால் காப்பாற்ற வேண்டும் போலதான் இருக்கும். பார்த்தவர் உள்ளத்தில் லேசான பரிதாப உணர்ச்சியை எழுப்புவான். நடுத்தர உயரம், வலுவில்லாத பூஜங்கள், கண்களில் அடிப்பட்ட தயக்கம். பார்த்தால் அவன் இருப்பதை கண்டுகொள்வீர்களா என்ன கூட தெரியாது. அவனுடைய இந்த அலட்சியமே அவனுக்கு கவசமாக இருந்திருக்கிறது. 2 பெண்களை கொலை செய்து இதுவரை தப்பித்து வந்திருக்கிறான். போலீஸ் அவனை இதுவரை சந்தேகிக்கவே இல்லை. முதல் பெண் பெயர் நந்தினி குமார். குமார் என்பது அப்பா பெயர். நாட்டியமெல்லாம் ஆடுவாளாம். மலை மேல் ஏறி NCCயிலே பரிசு வாங்கியிருக்கிறாளாம். பாவம் கொன்றிருக்க கூடாது தான். அனாவசியத்துக்கு திகில்பட்டு குழப்பி விட்டாள். இல்லாவிட்டால் அவளுடன் இன்னமும் மணிக்கணக்காக பேசி தன் மனதில் உலவும் எண்ணங்களை கூட சொல்லி இருக்கலாம். அவளை சேகர் திருக்குறள் போட்டியில்தான் பார்த்தான். பார்த்தவுடனே தீர்மானித்து விட்டான் இவள்தான் என்று. சேகர் LICயில் கிளார்க்காக இருக்கிறான். பாலிசிதாரர்களிடமிருந்து புகார் வரும்போதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஏஓவோட மேஜையில் வைக்கும் மந்தமான வேலை. ராயப்பேட்டை சிக்னல் அருகே ரூம் எடுத்துக்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவான். எப்போதாவது லஸ்ஸு போவான். வீட்டுக்காரருக்கு பால் பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வருவான். சர்க்குலேஷன் லைப்ரரியில் சாவி, குங்குமம் எல்லாம் படிப்பான். ஆனால் தினமும் திருக்குறளில் ஒரு அதிகாரம் தவறாமல் படித்து விடுவான். இந்த வினோத தகுதி தான் அவனுக்கும் நந்தினிக்கும் அறிமுகத்துக்கு காரணமாக இருந்தது. அவன் அவளை தற்செயலாக ஒரு திருக்குறள் போட்டியில் சந்தித்ததும், அவள் ஆட்டோவுக்கு சில்லறை கேட்டதும் நமக்கு அதிக முக்கியமில்லாத தகவல்கள். இருவருக்கும் ஒரு விதமான சிநேக நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் அந்த தினம் பின் மாலை கடற்கரையில் என்ன கேட்டான் அப்படி? ஒரே ஒரு விரல் தானே, அதற்காக ஓட வேண்டுமா? விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க சேகர். இல்லை நந்தினி, நிஜமாவே உங்கள் விரல் வேணும். விரல்னா முழுசா விரலா? ஆமாம், முழுசா விரல். உங்கள் ஞாபகார்த்தத்துக்கு. அவள் இவனை தீர்மானிக்க முடியாமல் மௌனமாக பார்க்க கண்களில் முதலாக பயத்தின் அறிவிப்பு. நான் வரட்டுமா சேகர்? எங்கே போகிறீங்க? கேட்டதை கொடுக்காம. நந்தினி, எனக்கு உங்கள் விரல் வேணும். அதை எடுத்துக்க தயாராக வந்திருக்கேன். பாருங்கள், சர்ஜிக்கல் கத்தி. அப்புறம் இதை பாருங்கள், டிங்சர். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க. ஐயோ, நான் வரேன் என்று எழுந்தவளை அதைவிட விருட்டென்று கையை பிடித்தான். எங்கடி போகிற? எங்கே போகிறேன்னு என்னை இப்படி ஏமாத்தலாமா? ஐயோ, பைத்தியமா நீ? ஆமாம், பைத்தியம்தான். ஒரு வகையில் நீங்கள்லாம் ஒன்று தானே. விடுவித்து கொண்டு ஓடினாள். ஓடுறியா? ஓடு. மணலில் ஓடுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஓடி பாரு. விட்டு பிடிக்கட்டுமா? முதலில் அடிப்பட்ட கரப்பாம்பூச்சி போல ஓடத் தொடங்கினாள். ராத்திரியாய் இருப்பினும் நிலா அப்போதுதான் மஞ்சளாய் கடற்கரை விளிம்பில் இழுந்திருந்தது. அவளை துரத்துவது சேகருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவளை தொட்டதில்லை, பட்டதில்லை. முதல் அவள் கையை பற்றியதும் மின்சாரம் எதுவும் உணரவில்லை. விரல் தாகம்தான். அவளுக்கு ஓட தெரியவில்லை. அலை அடிக்கும் பக்கம் பொதக்கென்று விழுந்தாள். கடல் பறவை போல கீச்சு கீச்சு என்று கத்தினாள். முதல் வெட்டு கழுத்தின் குறுக்கே விழுந்து நில ஒளியில் ரத்தம் குபுக்கென்று கரு நீளமாக வந்தது. உடனே மண் ரத்தத்தை உறிஞ்சிக்கொள்ள மிச்சத்தை அலைகள் நக்கின. எத்தனை தடவை சொன்னேன், பேசாமல் விரலை கொடுத்துருக்கலாமே. ஒரு விரல் இல்லைன்னா இப்போ என்ன போச்சு? அனாவசியத்துக்கு உசுர விட்டுட்டியே. நியாயமா? இது என்னோட தப்பா? அவள் அருகில் குனிந்து அவளது இடது கையின் சுண்டு விரலை வெட்டி கொண்டு அதை கைக்குட்டையில் சீராக மடித்து பைக்குள் போட்டுக்கொண்டு அவள் அருகே 1 என்று எழுதி சுழி போட்டான். மெல்ல விசிலடித்து கொண்டு நடந்தபோது அவன் உள்ளத்தில் அந்த பிம்பம் குறுக்கிட்டது. பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தபோது, அம்மா என்ன டிஃபன்? பசிக்குதுமா, என்ன டிஃபன்? கதவை திறந்ததும் காலை பார்க்கிறான். போன வாரம் புதிதாக பொருத்திய மின் விசிறியிலிருந்து தொங்கிய கயிறு.
அதன் முடிவில் அபத்தமாக தலையை சாய்த்து கொண்டு அவன் தந்தை கையில் கடிதம் லேசாக ஆட, அம்மா அம்மா எங்கே? ஏய் போகாதப்பா, அங்கே போகாத பையா. கதவிடுக்கில் ரத்தம் தப்பித்து கொண்டு சின்ன ஓடையாக சேர்ந்து கொள்ள விரல்கள் மட்டும், அம்மாவின் அந்த 4 விரல்கள் மட்டும். கடற்கரையில் நடந்து செல்லும்போது அவன் கன்னத்தில் கண்ணீர் உலர்ந்திருந்தது. காலை செய்தித்தாளை வீட்டுக்காரர் கொண்டு வந்து காட்டினார். ஆஃபீஸில் சம்பவத்தை தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தார்கள். உமா மகேஸ்வரி தான் காரசாரமாக பேசினாள். என்ன ஒரு சொசைட்டி பாருங்க சேகர், ஒரு பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷனுங்கிறதே இல்லை பார்த்தீங்களா? அவன் ஏன் அந்த நேரத்தில் சமுத்திரக்கரைக்கு போனோம்? இப்போ பட்ட பகல்லே அடிச்சுக்கிறாங்களாமே என்றார் சர்மா. ரேப் பண்ணிட்டானாமா? எப்படி பண்ணிட்டானான்னு கேட்குறீங்க? பொண்ணாவும் இருக்கலாம் இல்லையா கொன்னது? சேச்சே, பொம்பளை இந்த மாதிரியெல்லாம் பாவங்க பண்ண மாட்டாப்பா. உங்களுக்கு தெரியாது சர்மா சார், ரேப் இல்லை, திருட்டு இல்லை, சும்மா ஒரு கோடு, ஒரு சுழி, ஒரு விரல். பாடி எங்கே இருக்கும்? மார்ச்சுவரியிலேருந்து எடுத்துருப்பாளா பாடியை? யாரா அது? மாறி மாறி பேசிக்கொண்டு இருந்தார்கள். அமைதியாக இருந்த சேகரை பார்த்து உமா கேட்டாள், சேகர் அப்செட் ஆகிட்டீங்க போல இருக்கே? இல்லை உமா, பெண்கள் வேலைக்கு போகிறதுல எத்தனை ரிஸ்க்கு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறீங்க, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறீங்களா? ஆமாம், வீட்டிலே இருந்திருந்தா சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? சேகர், எனக்கு ஆஃபீஸை விட்டு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு எனக்கு துணைக்கி வர்றீங்களா? தாராளமாகுமா. எங்கே இருக்கு உங்கள் வீடு? பழைய மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு காலனி வந்திருக்கு. தினம் ஆஃபீஸ் விட்டதும் உமாவுடன் நடந்து பஸ் நிலையம் சென்று பஸ் பிடித்து மாம்பலத்தில் இறங்கி கொண்டு பாலத்தை குறுக்கு வழியில் கடந்து. அப்போது ஒரு நாள் உமா கேட்டாள், சேகர் நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலையா? இல்லை, எங்கள் அம்மா சொல்கிறா, இவ்வளவு ஒத்தாசையாக அன்பாக இருக்கார், அவருக்கு நாம் ஏதாவது திருப்பி கைமாறு மாதிரி எதுவும் பண்ண வேணாமாங்கிறா. என்ன கைமாறு? எங்கள் அக்கா இருக்கா, அவள் கூட எல்ஐசியில் தான் மவுண்ட் ரோடு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்து பேசி பிடிச்சு போச்சுன்னா. உமா, நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்? நான் கல்யாணம் பண்ணிக்கிற டைப்பே இல்லை. அப்படி ஏதாவது இருக்கா? யாராவது தங்கை அக்கா கல்யாணத்துக்கு இருக்காளா? ஏதாவது கமிட்மெண்ட்டா? இல்லை, நான் தனி ஆசாமி, ரொம்ப தனி. அப்படி பார்த்தா இன்னும் 1-2 காரியம் பாக்கி இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில். ஓ, ஐம் சாரி. எப்படி ஆச்சு? இல்லை, அதை பற்றி சொல்ல விருப்பம் இல்லை. சாரி. அடுத்த விரலுக்கு தாகம் புதன்கிழமையிலிருந்தே அவன் மண்டைக்குள் துருக்க ஆரம்பித்திருந்தது. 1 வாரத்துக்கு பின் உமா, சேகர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தினம் துணைக்கு வந்தீங்க, இனிமே வேண்டாம். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை உமா. இல்லை சேகர், எனக்கு வேறு ஆள் வந்தாச்சு. ஓ அப்படியா? உமா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சேகர். எனக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்கு என்ன பொருள்? உங்ககிட்ட இருக்கிறது, உங்களால் கொடுக்க முடிஞ்சது கொடுக்குறேன். என்ன சொல்லுங்க சேகர். பீச்சுக்கு போகலாம் வரீங்களா? இப்போல்லாம் பீச் ரொம்ப சேஃப் தானா? அதுக்கு நீங்கள் கூட இருக்கப்போ எனக்கு என்ன பயம் சேகர்? அலைகளுக்கு அருகில் ஈரம் படாமல் உட்கார்ந்தார்கள். அக்காவை பற்றி சொல்லட்டுமா சேகர்? வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. ஏதாவது லவ்வுக்குன்னு ஆரம்பிக்க போகிறீங்களா சேகர்? கொஞ்சம் லேட்டு நீங்கள். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இல்லை உமா, அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். என்ன? விரல். அதுக்கு என்ன விரலா? ஆமாம் உமா, விரல். அவகிட்டையும் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுட்டா. கொடுத்துருந்தா உயிர் பொழைச்சிருப்பா. அவளை கொன்று இருக்கவே வேண்டாம். எவளை என்றான் நடுவும் குரலில். உமா, எனக்கு தேவையெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விரல். கொடுத்துட்டா உபத்திரவமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க சேகர்? உமாவின் குரல் விகாரப்பட ஆரம்பித்தது. எழுந்தாள். உட்காருங்க. விரல் இல்லாமல் நான் திரும்பி போகிறதில்ல. சேகர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? சேகர் சொல்லுங்க சேகர். உமா, கொடுத்துருங்க. அவன் கைப்பிடி வலுவாக இருந்தது. பாருங்க, சர்ஜிக்கல் கத்தி வச்சுருக்கேன், டிங்சர் வச்சுருக்கேன். ஐயோ, பயமாக இருக்குது சேகர், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. வீடு கட்டுறதுக்கு ரொம்ப லோன் எடுத்திருக்கேன்.
என் அக்கா சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே நடக்கிறது. 5 சிஸ்டர்ஸ் இருக்கோம் நாங்கள். விரலை தரீங்களா? சட்டென்று எழுந்தபோது அவளை பிடித்தான். மணலில் ஓடுறதுனாலும் சரி துரத்துறேன். லேசாக பரவியிருந்த இருட்டில் சேகர் அவளை வீழ்த்தி முழங்காலை நெஞ்சில் வைத்து அழுத்தி கழுத்தில் முதல் கோடு போட்டபோது ரத்தம் சிறிது நேரம் பொறுத்து வந்தது. சேகர் நிதானமாக ஈர மண்ணில் 2 என்று எழுதி அதை சுற்றி சுழி போட்டுவிட்டுத்தான் அவளுடைய ஆள்காட்டி விரலை வெட்டி எடுத்து கைக்குட்டைக்குள் வைத்து மடித்து கொண்டு புறப்பட்டான். மண்டைக்குள் இறைச்சல் அதிகமாக இருந்தது. அப்பா, இன்னும் 2 விரல்ப்பா, 2 விரல். அன்புள்ள சேகர், இந்த கடிதம் உனக்கு புரியும் வயது ஒரு நாள் வரும். அப்போது நீ இதை பார்க்க வேண்டும். உன் அப்பன் கோழை இல்லை. அவன் செய்த காரியத்தின் பின்னணி உனக்கு தெரிய வேண்டும். சொந்த புருஷனின் கண்ணு முன்னாலேயே மாற்றான் கன்னத்தை தடவி கொடுத்த விரல்களை என்ன செய்ய வேண்டும் சேகர்? கணவனுடன் படுத்திருந்த அதே கட்டிலில் மற்றவனுடன் கட்டி புரண்டவளை அங்கமங்கமாக வெட்டாமல் என்ன செய்ய வேண்டும் சேகர்? ஏமா அப்படி செஞ்ச? இப்போ அப்பா தினம் தினம் வந்து கேட்குறாரு இல்லை, 4 விரல் வேணும் 4 விரல் வேணும்னு. நான் தானே எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. உமாவின் கைப்பையில் இருந்த ரேஷன் கார்டிலிருந்து அடையாளம் கண்டு கொண்டு போலீஸார் ஆஃபீஸில் எல்லாரையும் விசாரிக்க வந்தபோது சேகர் சிறிது கொஞ்சம் கூட நிதானம் இழக்கவில்லை. மிஸ்டர் சேகர், ஒரு வாரமாக அவங்கள நீங்கள் தான் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டீங்களாமே? ஆமாம். அவங்க ஃபேமிலியை தெரியுமா? இல்லை. போன வாரம் சமுத்திரக்கரையில் இதே மாதிரி கொலை நடந்துச்சுல, அதை பற்றி படிச்சுட்டு பயந்துக்கிட்டு என்னை துணைக்க கூப்பிட்டாங்க. அப்படியா? குறிப்பாக வேறு ஏதாவது பேசுனாங்களா? யாராவது துரத்துறதாவோ பயப்படுத்துறதாவோ? இல்லை. ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்ட் யாரோ பெங்களூர்லேருந்து வரப்போகிறதாவும் அவள் அந்த ஆள் கூட போகிறதாவும் சொன்னாங்க. போலீஸ் அதிகாரி குறித்து கொண்டார். பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், அமிர்தா சாகர்னு சொன்னாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்காராம். எல்லா கேள்விகளுக்கும் உண்மையாக பதில் அளித்தான். போலீஸ் அவனை நீ தான் கொன்னியா என்று கேட்டிருந்தால் கூட ஆமாம் என்று சொல்லியிருப்பான். கேட்கவில்லை. பதிலாக பெங்களூருக்கு அமிர்த சாகரை தேடி ஆள் அனுப்பினார்கள். அவன் மாண்டியா போயிருப்பதாக தெரிந்து அங்கே மற்றொரு ஆள் போயிருந்தார். போலீஸ் சேகரின் உயர் அதிகாரி கோபாலசுவாமியை போய் விசாரித்தார்கள். மிஸ்டர் சேகர் எப்படி? அவருக்கும் கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கோபாலசாமி சிரித்து, இம்பாசிபிள் சார், ரொம்ப சாதுவான மனுஷன். அடுத்த விரல் யாருடையது என்று ஜூனியர் விகடன் கேட்டிருந்தது. போலீஸ் கமிஷனர் இன்னும் 1 வாரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் பெண்கள் தனியாக போக வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 7 மணிக்கு மேல் மெரினாவில் கூட்டமே குறைந்துவிடும் அளவுக்கு பீதி பரவி இருந்தது. மறுபடி மண்டைக்குள் குரல்கள் கேட்க திடீரென்று தீர்மானித்த ஒரு தினம் நேராக சைனா பஜார் பக்கம் போய் கொஞ்சம் பிசின் வாங்கி கொண்டான். பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்த எதிரே நியான் விளக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷாக்காரன் சுற்றி சுற்றி வந்தார். சவாரி போகலாங்களா? எங்கே வேணாம். காலேஜ் கேர்ள்ஸ் வேணுங்களா? எந்த காலேஜ்? உயிர் காலேஜ், செத்த காலேஜ். அதை அப்புறம் விசாரி வாத்தியாரே. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய சமூக சேவை இல்லையா? எத்தனை கொடுக்கணும்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உட்காருங்க என்று இருக்கையை தட்டி மினர்வா தேட்டரை தாண்டி செல்லும்போது உள்ளே போனதும் முத்து அனுப்பிச்சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைச்சிரும். மரப்படிகளை கடந்து சாக்கு திரையை திறந்ததும் 3 பேர் அடைத்திருந்தார்கள். இவனை அலட்சியமாக பார்த்தார்கள். நீ வா என்றான். அறையில் பல்பு போட்டுவிட்டு பையன் சென்றதும் சுவரில் இருந்த இரத்த கரைகளை பார்த்தான். மோட்டு பூச்சி, நீ வேற என்னவோன்னு பயந்துக்காத. சேகர் சும்மா இருக்க அவள் பெஞ்ச் பலகையில் உட்கார்ந்தாள். எவ்வளவு பேசியிருக்க வெளியே? யோ சின்ராசு, என்ன கிராக்கிப்பா? உயர்தரம். வெளியிலிருந்து குரல் கேட்டது. வாயா, இந்த உட்காரு. முத்து அனுப்பிச்சானா? என்ன செய்கிற? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சுகமா? வீடா போடுறியா? கொஞ்சம் நேரம் பேசுவோமா? இது என்னப்பா கத்தி? பென்சில் சீவ போறியா? இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும். அதை கொடுத்துட்டா தொந்தரவு இல்லாமல் நான் போயிடுவேன். கேளு, எது வேணா கேளு. உனக்கு சேவை பண்ணத்தானே இருக்கேன். போகிறப்ப போட்டுக்கிடு. சின்னராசுக்கிட்டே சொல்லாமல் இருந்தால் நான் நிறையா உனக்கு செய்வேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உன் விரல்கள் தான்.
விரலா? அத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற சொல்லு என்று தன் விரலை காட்டினாள். சேகர் கத்தி டிங்சரையும் பஞ்சையும் எடுத்தான். ஓல்டான், என்னப்பா நீ வைத்தியனா? கத்தி எடுக்கிற எதுக்கு இப்போ? உன் பேர் என்ன? ராஜபாக்கியம். ஏன் ராஜபாக்கியம்? உன் விரலை முரண்டு பண்ணாமல் கொடுத்துட்டா அதிக உபத்திரம் இல்லை. என்னையா சொல்கிற நீ? ஏ சின்ராசு, சின்ராசு என்று பக்கத்து தட்டியிலிருந்து குரல் வந்தது. நீ இப்போ என்னையா சொல்கிற? புரியிற மாதிரி சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜபாக்கியம், விரலை மட்டும் கொடு போதும், கொஞ்சம் வலிக்கும், கத்தி நல்ல கூர்மை, வா, இதுக்காக போய் எல்லார மாதிரியும் உசுறு விடாதே என்று கையை பிடித்த போது கண்ணாடி வளையல்கள் உடைய, ஐயோ பூடியா, ஐயோ சின்ராசு, என்னடா பைத்தியத்தை கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்கீங்க? நெற்றியை சுருக்கி கொண்டு, ஏதாவது விளையாட்டுக்குன்னா சொல்லு. இல்லை நிஜம்தான். ஏ சரஸ்வதி, எங்கேடியே படுத்திருக்க? இங்கே ஒரு கஸ்டமர் கலாட்டா பண்ணுறான்னு சின்ராஸ் கிட்ட சொல்லுடி, அவசரமா. அவா என்று அலறினால் நம்பிக்கை இல்லாமல் தன் கையில் கீறி கொட்டும் ரத்தத்தை பார்த்தாள். ஒழுகும் குழாய் போல நூலாய் கயிறாய். அம்மா மடி, பாரு பாக்கியம், கத்தாத, கத்தக்கூடாது, என்னை விட்டுரு, இன்னும் கொஞ்சம்தான். மீறி கொண்டு சென்றவளின் கழுத்தில் ஒரு இழுத்தான். இப்போது சுவரில் ரத்தம் சந்தனம் போல தெளித்தது. சேகருக்கு தன் செயல் எதற்கும் அர்த்தமே புரியவில்லை. ஏதோ வேடிக்கை பார்ப்பவன் போலத்தான் அவள் கழுத்தில் கோடிட்டான். பீதியில், பயத்தில், அரை மயக்கத்தில் அவள் வாயடைத்து இருக்க மிச்ச விரலை வெட்டி கொண்டு பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவள் ஆவென்று காற்றுக்கு அல்லாட தடவென்று ஓரி வரும் சத்தம் கேட்க சின்ராஸ் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வருகையில் இவன் வராந்தா இருட்டில் நடந்து இருந்த படிகளில் இறங்கி சந்து கடந்து கூட்டத்தில் கரைந்தான். யாரோ ஆம்புலன்ஸுக்கு ஓடினார்கள். அடுத்த வாரம் முடி திருத்தகத்தை விட்டு வெளியே வந்தபோது வெயில் முகத்தில் அரைந்தது. ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு ஒரு வாரம் எங்கேயாவது கிராமத்துக்கு போயிருக்கலாமா? மண்டையில் இரைச்சல் தாங்க முடியவில்லையே. நிறுத்தியாக வேண்டும். போன முறை தப்பித்தது ரொம்ப பெரிய ஆச்சரியம். நிறுத்திவிடு. இன்னும் ஒரே ஒரு விரல். இல்லை, போதும், நிறுத்து மகனே, இன்னும் ஒரே ஒரு விரல்ரா. அப்பா, ஒரு மாதத்துக்காவது சும்மா இருக்கலாம். சர்க்குலேஷன் லைப்ரரி பெண்ணை மறுபடி பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அதற்காகவாவது அறைக்கு திரும்ப முன் சர்க்குலேஷன் லைப்ரரியில் நுழைந்தான். புதிதாக லைப்ரரிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கும் பெண் அவன் கவனத்தை கவர்ந்தாள். அப்படி மென்மையாக அன்பாக அவனை பார்த்தாள். கண்களில் இருந்த அறியாமை, லைப்ரரியின் காடுகளை நாசுக்காக நிரடின விரல்கள். 4 நாட்களாகத்தான் அவளை கவனிக்கிறான். அவளை பார்த்தவுடன் மனதில் இவள்தான் என்று ஒரு சின்ன குரல் ஒலித்தது. இவள்தான் என்றால் 4வது விரல்காரிதான் இவள். சேச்ச, இவள்தான் என் எதிர்கால மனைவி. ஏய், ஒரு விரல் தானே. வேண்டாம், இவக்கிட்ட இல்லை. என்ன மிஸ்டர் சேகர், அங்கேருந்து கண் கொட்டாமல் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? லைப்ரரியில் அதிக கூட்டமில்லை. அவள் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். இந்த புன்னகை தான் அவனை முதலில் ஈர்த்தது. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? ஆமாம். புவனான்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பேன். சிரிங்க, பரவாயில்ல. என்ன மாதிரி முசுட்டு ஆசாமிங்களுக்கு நஷ்டஈடு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களை பார்த்தா அப்படி தோணலையே. வேறு எப்படி தோணுது? அதிகம் பழக மாட்டீங்க போல தோணுது. ரொம்ப சாது மாதிரி தோணுது. என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ என்று அவனை விட்டு புதிதாக வந்தவரின் புத்தகத்தை வாங்கி கொள்ள சென்றாள். சேகர் அவளை இங்கிருந்து முழுதாக பார்த்தான். இவள்தான். பிற்கால உணவுக்கான கடையை பூட்டி அவள் குடையை பிடித்து கொண்டு எதிர் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பதை பார்த்து சாலை குறுக்கே கடந்து அவள் அருகில் போய் நின்று ஹலோ என்றான். திரும்பி பார்த்து கண்களில் உடனே சந்தோஷம் காட்டி, ஹலோ, எங்கே போகிறீங்க என்றாள். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே. நான் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மாறுதலுக்கு என் கூட சாப்பிடலாமே. அவள் சற்றே தான் யோசித்தாள். சரி, ஒரு கண்டிஷன். என்ன? எங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் வந்து சாப்பிடணும். ஓகே. இப்போ நான் எங்கே போகலான்னு சொல்லுங்கள்.
நீங்கள் சொல்லுங்கள், பஸ் வந்துட்டுருக்கு, ஆட்டோவில் போகலாம். ஆட்டோ ரிக்ஷாவில் குலுங்கி செல்லும்போது அவள் சாலை காட்சிகள் அனைத்தையும் ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் பார்ப்பதை கவனித்தான். இவள்தான் என் கெட்ட பழக்கங்களை ஒழித்து இவளைத்தான் வரிக்கப் போகிறேன். இவள்தான். மகனே, ஒரே ஒரு விரல்ரா, அதை முடிச்சுட்டு காதல் எல்லாம் பண்ணுடா. போப்பா, ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க. உங்களுக்காக எத்தனை ரிஸ்க் எடுத்துட்டு என்னை விட்டுருங்கப்பா. மகனே, பொம்பளைங்க விஷம்டா, அவங்கள நம்பாதடா. என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்ல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் பேரை கூட நான் கேட்டு வச்சுக்கல. மாலா. உங்கள் பேர் சேகர், எனக்கு கார்டு லிஸ்ட்லேருந்து தெரியும். சேகர் மாலா. தொடர்கதையில் வர மாதிரி இல்லை? தொடர்கதையில் வர மாதிரி தான் நீங்களும் தயங்கி தயங்கி பேசுகிறீங்க. வேறு எப்படி பேசணும்? மனசுக்குள்ளே ஏதாவது இருந்தால் படக்குன்னு இல்லை பேசணும். எனக்கு எதுவுமே அப்படி இல்லையே. அப்போ தொந்தரவில்லை. உங்ககிட்ட முதல்ல ஒரு பொய் சொல்லிட்டேன் என்றான். என்ன பொய்? மனசுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொன்னேன் பாருங்க, அது பொய். என் மனசுக்குள்ளே ஏராளமாக இருக்குது. அதை உங்ககிட்ட சொன்னால் பத்திரமா மூடி வச்சுப்பீங்களான்னு தான். வாக்கியத்தை முடிக்காமல் அவளை ஒரு மாதிரி பார்த்தான். பத்திரமா வச்சுப்பேனான்னு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு அறிமுகம் பழக்கம் நமக்கு போதாது இல்லையா? என்னை நீங்கள் சேகர்லே கூப்பிடலாம். சரி, அப்போனா நீங்கள் என்னை மாலுன்னு கூப்பிடுங்க. நீங்கள் சொல்கிறத மாதிரி தொடர்கதையில் வர மாதிரி தான் பேசிக்கிறோம். வேறு மாதிரி நீங்கள் தான் பேசணும். பேசிடவா? மாலா, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே என்றான் சேகர். காதலா? இதுவும் பக்கா தொடர்கதை டைலாக். காதல் இல்லை மாலா, ஒரு விஷயம் உங்ககிட்ட காட்டணும்னு ஆவல் பிறந்துடுச்சு. என்ன விஷயம்? ஒரு கடிதம். எங்கே காட்டுங்க? சமயம் வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. எப்படி என் கூட கூப்பிட்ட உடனே வர சம்மதிச்சிங்க? அதை எப்படி சொல்கிறது? சில பேருக்கு சில வேளையில் இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் நம்பிக்கை வந்துடுது. உங்களை லைப்ரரி வாசலில் ஃப்ரேம் போட்டாப்பில் பார்த்த உடனே இந்த ஆள் பாவம், இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவி, ஒரு அன்பு, ஒரு வகை பாசம் தேவையாக இருக்குது, ஹீ நீட்ஸ் ஹெல்ப்னு தோணுச்சு. தப்பா? இல்லை, தப்பே இல்லை. அடுத்த முறை அவளை வள்ளுவர் சிலை அருகே இருந்த பெருமாள் கோவில் வாசலில் தற்செயலாக சந்தித்தான். எங்கே? இந்த பக்கம். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? இல்லை, போர் அடிச்சிச்சு, அப்படியே நடந்துட்டு வரலான்ட்டு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே தான், நட தூரம்தான். வரீங்களா என் ரூமுக்கு? தனி ரூமா? ஆமாம், பயப்படாதீங்க, தொடலாம் மாட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அறைக்கு போனார்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறீங்களா? இல்லைங்க, கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி ஏவக்கிட்ட கொடுப்பேன். எல்ஐசியில் உங்கள் லைப்ரரி வேலை நிரந்தரமானதா? எத்தனை சம்பளம் கொடுப்பாங்க? இது சும்மா பார்ட் டைம் வேலை மாதிரி தாங்க. எங்கள் அக்கா தான் குடும்பத்தில் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கும் அக்காவா? உங்களுக்குன்னா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி உமான்னு, அவங்க கூட பழக போக அவங்க அக்காவை கல்யாணம் கட்டிக்க வைக்க பார்த்தாங்க. பேப்பரெல்லாம் என்ன இப்படி இறஞ்சி கிடக்குது? நீங்கள் பெருக்காதீங்க, பொண்ணு வரும், உட்காருங்க. மோர் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாங்க, போகிறேன். என்ன அவசரம்? இல்லை, வீட்டில் லேட்டாக போனால் கவலைப்படுவாங்க. மாலா, எனக்கு முதலாக சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதால சொல்லிடுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லிட்டீங்க. மாலா, நான் ஒரு கடிதத்தை உங்ககிட்ட காமிக்க போகிறேன். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லக்கூடாது. இங்கே காட்டுங்க. நம்பலாமா உங்களை? நம்புங்க. எனக்கு கொஞ்சம் முரட்டு சுவாபம். யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சாக்கா கோபம் வந்து கையில் கண்டதை அலமாரியில் பேப்பருக்கு இடையில் ஒளித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து காட்டி, இதை படிங்க என்றான். மாலா அதை ஜன்னல் வெளிச்சத்தில் படிக்க அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அன்புள்ள சேகர், இந்த கடிதம் உனக்கு புரியும் வயசு ஒரு நாள் வரும். அப்போது நீ இதை பார்க்க வேண்டும். கடிதத்தை படித்து முடித்தவள் அவனை பரிதாபத்துடன் நிமிர்ந்து பார்த்து, உங்கள் அப்பாவா? ஆமாம். இறந்து போயிட்டாரா? ஆமாம், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் பார்த்தேன். எனக்கு அப்போ 9 வயசு மாலா. பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வரேன், கையில் டிஃபன் பாக்ஸு. அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வரேன். ஃபேனில் தொங்குது பாடி. அதை விட ஷாக் இருக்க முடியுமானா, அடுத்த ரூமில் நான் பார்த்தது எங்கள் அம்மா கிடக்கா. அவளை இவர் முதல்ல நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். சொல்லாதீங்க. அவளோட 4 விரலை வெட்டி போட்டிருக்கார்.
கழுத்தில் அப்புறம் வெட்டியிருக்கார். ஓ மை காட், சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட அனுபவம் ஒரு சின்ன பையன் மனசை எப்படி பாதிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கேட்கவே நடுக்கமாக இருக்குது சேகர். ஐ எம் வெரி சாரி. நான் என்ன சொல்ல முடியும்? நடந்ததை மறந்துடுங்க, அவ்வளோதான். மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மறக்கிறத தவிர ஞாபகம் வச்சுக்கலாம்ல, பழி வாங்கலாம்ல. என்ன சொல்கிறீங்க? புரியலை. யாரை போய் பழி வாங்கணும்? சமயம் வர்றப்போ சொல்கிறேன் மாலா. சரிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்ட் என்ன உதவி தேவைனாலும் தயங்காமல் கேளுங்க. என்ன ஃப்ரெண்டு மட்டும்தானா மாலா? இப்போதைக்கு எப்படி வச்சுக்கலாமே என்று சிரித்துவிட்டு கடிதத்தை அவனிடம் கொடுத்து விட்டு சென்றான். மாலாவுக்காக அவன் அடுத்த வாரம் புதிதாக சட்டை வாங்கி கொண்டான். வீட்டிலேயே தினம் ஷேவ் செய்து கொள்ள ஆரம்பித்தான். அன்புள்ள மாலாவுக்கு என்று தினம் கடிதம் எழுத தொடங்கி கொஞ்ச நேரத்தில் அப்பாவின் தற்கொலை கடிதத்தின் வாசகங்கள் வந்து குழப்பியதால் கடிதம் எழுதும் யோசனையை துறந்து விட்டான். அடிக்கடி அப்பா தான் போட்டு உருட்டி கொண்டிருந்தார். மகனே, பொம்பளைங்களை நம்பாதடா, காலவாரி விட்டுருவாங்க. ஒரு பொம்பளையை நம்பித்தான் நான் இப்போ பேயா ஒலாத்துறேன். கடமையை செய்யடா மகனே, இன்னும் ஒரு விரல் பாக்கி இருக்குதுல்ல, அதை முடிச்சுட்டு என்ன வேணா காதல் பண்ணிக்க. இல்லைப்பா, இந்த பொண்ணு தங்கப்பா. எல்லா பொண்ணுங்களும் 3 நாளைக்கு தங்கந்தாண்டா, அப்புறம் பித்தளை, அலுமினியம், அப்புறம் மண், அப்புறம் மலம். நீங்கள் போங்க இப்போ, அப்புறமா வாங்க என்று காதை பொத்தி கொண்டு தலையை சிலிர்த்து கொண்டான். லஸ் முனையில் மறுபடி மாலாவை பார்த்தபோது தான் அவனுக்கு சமாதானமானது. 3 நாட்களாக அவளை பார்க்காமல் இருந்தது சங்கடமாக இருந்தது. சாலையை கடந்தவள் பின்னால் போய் ஹலோ என்று அழைக்கும் முன் பிரேக் போட்டார் போல நின்றான். மாலாவை மற்றொருவன் தொட்டு அணைத்து அழைத்து ஒரு காரில் கொண்டு தாங்களாக சென்று உட்கார வைப்பதை பார்த்தான். காரை கிளப்புவதற்கு முன் மாலாவும் அவனும் ஒருவரை ஒருவர் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்க அவள் அவன் தலையை கலைக்க அவன் சட்டென்று கன்னத்தில் முத்தமிட முயற்சிக்க இவள் பின்னால் சாய்ந்து கார் சாவியை எடுத்து முகத்தின் இடையில் காட்டினாள். அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்தான். சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாரும் அப்படித்தாண்டா. இவளை என்ன பண்ணுவ? இல்லைப்பா, யாராவது அண்ணன் சித்தப்பா புள்ள இப்படியா தான் இருக்கும். சரியா பாத்தியே, அண்ணன்னா இப்படி காதல் விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்களா? விரல்ல கவனிச்சியா? எப்படி தடவி கொடுத்தா பாரு. இப்படி தாண்டா உங்கள் அம்மாளும். கேட்டுடுறேன்ப்பா. அவள் இனிமே வரமாட்டாடா, அவ்வளோதான். உன்னை தண்ணி தெளிச்சிட்டா. ஆரம்பிக்காதீங்க, நீயே யோசிச்சு பாரு. அடுத்த விரல் எப்போ? அடுத்த விரல் இந்த மாலாக்கிட்டே இருந்து எடுத்துடுறேன்ப்பா. அவனுக்கு மூச்சு வாங்கியது. மாலாவை மறுதினம் லைப்ரரியில் தான் பார்த்தான். வெளியே வந்து குறுக்கே கடந்து பஸ் நிலையத்துக்கு போனவளை மெல்ல அணுகினான். ஹலோ, என்ன 2 நாளாக ஆளை காணோம் என்றாள். சிரித்தான். எங்கள் வீட்டுக்கு எப்போ சாப்பிட வருவீங்க என்றாள். பார்க்கலாம். ஏன் சேகர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஏதாவது மனசுக்குள்ளே இருந்தால் சொல்லிடுங்க. மாலா, நான் உங்கள் கூட பேசணுமே. அதுக்கு என்ன, இப்போவே உங்கள் ரூமுக்கு வரவா? இப்போவா? அவன் கைகள் துருக்க ஆரம்பித்தன. கத்தியை எங்கே வச்சுருக்கேன்? அலமாரியில் தான் இருக்கும். கழுவுனா அந்த விரல்கள் எல்லாம். மாலா தன் விரல்களால் தலை மயிரை கோதி கொண்டாள். வாங்க, உங்கள் விரல் ரொம்ப அழகாக இருக்குது. 1/2 மணி நேரம் தான் என்னால் இருக்க முடியும். நான் ஒருத்தரை மீட் பண்ணணும். 1/2 மணி நேரம் போதும் எனக்கு. மாடி ஏறி அறைக்குள் நுழைந்ததும், ரூமை இப்படி அதிக குப்பையாக போட்டிருக்கீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்லையா நீங்கள்? நாளைக்கு படிப்பேன். அவள் மெலிதான கழுத்தில் பச்சை நரம்பு ஓடுவது தெரிந்தது. இந்த முறை மாறுதலுக்கு இதயத்தை கீறி பார்க்கலாம். விட்டத்தில் அடிக்கும் ரத்தம். என்ன மேலே பார்க்குறீங்க? கைக்கு அகப்பட்ட காகிதங்களை அடுக்கி வைத்தாள். இதயத்தை அந்த மஞ்சள் நிற பையை எடுக்கும்போது அதில் ரத்தம் தீற்றி இருந்தது. என்னது இது என்பதற்குள் அதை பிடுங்கிக் கொள்ள அவன் முயற்சி செய்தபோது அது நழுவி கீழே விழ 3 விரல்கள் சிதறின. அவள் அதில் ஒற்றை கையால் எடுத்தவள் பதறி போய் கீழே போட்டாள். ஏறக்குறைய கருப்பாக அல்லது கரு நீளமாக சற்று பெருத்து போய் விரல் போலவே இல்லாமல், ஏதோ ஒரு மாமிச துண்டு போல இல்லாமல், ரத்தம் உறைந்து ஒன்றிலிருந்து எலும்பு பிதுங்கி கொண்டிருக்க மாலாவின் கண்களில் பயம் பரவ, மை காட் சேகர், என்னது இது? சொல்லுங்க, என்னவோ வெட்னாப்பில் இருக்குது. விரல் மாலா, அது விரல், 3 விரல்.
4வது விரல் தான் பாக்கி, அதைத்தான் இப்போ நீ தரப்போகிற. சுத்தமாக எடுத்துடலாம். சம்மதிச்சா சரி, சம்மதிக்காட்டாதான் உயிரை இழக்க வேண்டி வரும். அவன் குரல் கரகரத்தது. ஐயோ, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். என்னவோ பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க. கட்டிலுக்கும் மூளைக்கும் இடையில் மாட்டிக்கொண்டிருந்தாள். இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாதபடி அவளை மடக்கி இருந்தான். சேகர், நான் போகிறேன். போக முடியாது. விரல் தியாகம் பண்ணிட்டு தான் போகணும். ப்ளீஸ் விளையாடாதீங்க. விளையாட்டே இல்லை மாலா, இது விளையாட்டே இல்லை, தீவிரமான ஒரு இச்சை. மாலா சொல்லுங்க. அப்பா ஆவியா உலாத்துறார். அவர் ஆத்மா சாந்தி அடைய 4 விரல் கேட்குறார். கொடுத்தா தான் போவார். இல்லைன்னா என் தலை மேலே தொங்கிக்கிட்டு மண்டைக்குள்ளே கூவுறார். எரைச்சல் தாங்க முடியல மாலா. மாலா இப்போது அவசரமாக கட்டிலை குறுக்கே கடந்து தன் கை பையை சேகரித்து கொண்டாள். சேகர் அவள் கையை பிடித்தான். விடுங்க, நீங்கள் சுத்த பைத்தியம். பேப்பரில் வந்துச்சே, அந்த பொண்ணுகளையெல்லாம் கொண்டது நீங்கள் தானா? ஆமாம் மாலா, கொல்லவே விருப்பமெல்லாம் கிடையாது. அவங்க விரலை தராமல் முரண்டு பண்ணாங்க, அதனால தான் கொல்ல வேண்டி வந்தது. மாலா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். காரில் ஒரு ஆம்பளையோடு பார்த்தேன்ல, மன்னிச்சிடுறேன். மாலா, எனக்கு ஒரு விரல் மட்டும் வெட்டி கொடுத்துட்டு. காரில் பார்த்தது என் கணவன் சேகர். சேகர் அலமாரியிலிருந்து அந்த பளபளக்கும் கத்தி எடுத்து அதை அசைத்து கொண்டே, கணவனா அப்படின்னா முன்னாலே சொல்லணும்ல? நீங்கள் ஒன்றும் கேட்கலையே. கேட்கணுமா? ஏண்டி, கட்டுன புருஷனை விட்டுக்கிட்டு என் கூட சரசமாட வந்தியா? உன்னை மாதிரி ஆளுங்களை தான் தீக்கணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரு. ஐயோ சேகர், யூ நீட் ட்ரீட்மெண்ட். பைத்தியம் உனக்கு. இல்லை, இப்போ தான் தெளிவாக இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னது அத்தனையும் நிஜம். கொடுத்துரு. மாலாவின் கையை பற்றி அவள் விரலின் குறுக்கே வெட்டு முன் மாலா தன் கை பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து அவனை விலாவின் அருகே சுட்டு விட்டாள். பிரமிப்பு தாங்காமல் வாயை திறந்து அப்படியே தள்ளாடி விழும் முன் சேகர், சுட்டியா, என்ன சுட்டியா என்றபடி விழுந்தான். அவள் எதிரே லைப்ரரிக்கு சென்று அங்கிருந்து ஃபோன் செய்தாள். சார், நான் இன்ஸ்பெக்டர் மணிமாலா பேசுகிறேன் சார். இவன் தான் சார். ஊர்ஜிதமாயிடுச்சு, விரலெல்லாம் இருக்குது. ஆமாம் சார், நம்பவே முடியல தான். என்னை தாக்க வரும்போது தற்காப்புக்காக சுட வேண்டி வந்துச்சு. இல்லை, விழாவில் தான் லேசாக கிராஸ் ஆகிருக்கு குண்டு. உடனே ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க. வெயிட் பண்ணுறேன் சார். லைப்ரரியில் வேலைக்கு சார்ந்த மாதிரி நடித்து நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியமும் ட்ரைனிங்கும் தான் சார். கதை நிறைந்தது. உங்களுக்கு கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் தாங்க. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.